அவருடைய பெரும்பாலான படங்கள்ல அந்த ஹீரோயிசம் இருக்காது. ஹீரோயிசம்னா ஒரு ஒரு காமன் மேன், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருக்கானா அவன் எப்படி இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சண்டை காட்சி எடுக்கிறீங்க அப்படின்னா போய் ஒரு ஆள் வந்து ஒரு 10 பேர் அடிச்சு போடுற மாதிரியான இது இருக்காது. பயந்த சுபாவம் இருக்கு, அல்லது ஒரு யதார்த்தமான மனிதர், காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பானோ அப்படியான கதாபாத்திரங்களா தான் பெரும்பாலும் அவருடைய படங்கள்ல வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதை கொண்டு வந்தார் அவர் அதான் சார் காமன் மேனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் இருந்தார். எதெல்லாம் நீங்கள் மனுஷனுக்கு வந்து மைனஸ்ன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லி அவங்க பார்வையில் ஒரு கதை எழுத ஆரம்பித்து அவங்க ஆசைகளை, அவங்க குடும்பங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து அது நியாயப்படுத்தி அதுதான் சரியாதுன்னு சொல்லி ஜெயிச்சவர் தான் பாக்யராஜ். அதனால தான் மற்ற எல்லாருடைய பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், நம்முடைய பாலு மகேந்திரா இப்பேற்பட்டவர் இருந்த காலகட்டத்தில் முற்றிலும் வித்தியாசப்பட்டு கலைஞனை தாண்டி மனுஷனில் ஒரு ஆளாக கொண்டு வந்து அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சு அதை ஜெயிச்சவர் அவர் தான். அதனால தான் பாக்யராஜ் மாதிரி யாரும் கதை எழுத முடியலன்றாங்க. எல்லாரும் ஹீரோயிஸில் நின்றாங்க. இல்லை, அவர் கீழே இருந்து வர்றார். அடிமட்டத்தில் மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை சொன்னார். சாதாரண வீடுங்களை சொன்னார், சின்ன ரூம்குள்ளே வாழ்கிறேன்னு சொன்னார். அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற அவமானங்கள், அதில் ஒரு பெண்ணை பார்த்தா நான் எப்படி பார்ப்பேன், ஜன்னல் வழியாக பார்ப்பேன், அதுக்கு எப்படி 4 பசங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாருங்கள், 4 ஃப்ரெண்ட்ஸு, 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. இவரும் அதில் ஒரு லவ் பண்ணுவார். அந்த 3 பேரையும் கட்டடிச்சு ஓரம் தட்டிட்டு இவர் அந்த எப்படி அந்த பொண்ணை இப்போ பிடிச்சாருன்னு ஒரு படம் எடுத்திருப்பார். மிக அருமையான படம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வச்சே பண்ணியிருப்பார். அது பிரமாதமாக பேசப்பட்ட படங்கள். அப்போ இது மாதிரி என்ன அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண மற்ற கூட இருக்கிற 4 பேர் எப்படி இருந்தாங்க. அவருக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்குது. 92 அண்ணா சாலையில் எப்படி பழகினாரோ அந்த நண்பர்களை வச்சு நிறைய படங்கள் எடுத்து முடிச்சிருக்கார். அது அவர் மிக விற்பனர். உயர்ந்த காலத்தில் கூட எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் போடுவார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி நான் இல்லைன்றது காமிப்பார். நீங்கள் அன்பேவா படம் மாதிரி ஒரு பண்ணியிருப்பார். டார்லிங் 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 ஒரு படம் பண்ணியிருப்பார். அன்பேவா வந்து ஒரு பெரிய ஊட்டியில் ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அங்கே அவர் இருக்கார். அவருக்கு தெரியாமல் அவருக்கே வாடகை விடுற நாகேஷன் இருப்பார். அதே மாதிரியே ஒரு படத்தை வந்து டார்லிங் டார்லிங்னு ஒரு ஊட்டியில் வந்து ஒரு படம் எடுத்துருப்பார். பாருங்கள், மிக அழகாக ட்ரெஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வர. ஆனாலும் மனிதாபிமானம் மிக்க நான் வந்து அது கிடையாது, அது உடைக்க சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காதல் இருக்குது அப்படின்னு அவர் காதல் பண்ணுவார். ஒரு பெரிய ராஜகுமாரி பண்ணுவார். அது மாதிரி மிகச்சிறந்த நுட்பமான விஷயங்களை வந்து அவர் பண்ணுவார். ஜாதி மத வேற்றுமைகள் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணார், இவர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணார். ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற செருப்பு தைக்கிற வண்ணா அப்படின்ற அது மாதிரி இருக்கிற ஒருத்தனுடைய பையன் ஒரு உயர்ந்த குலமாக பேசுகிற ஒரு பிராமண பெண்ணை காதலிச்சா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ தன்னை பிராமணனாக மாற்றிக்கிறார். இது அந்த மந்திரம் இது நம்மால். அப்போ அதை பண்ண முடியாது. அந்த ஷூட்டிங்லாம் நான் தொடர்ந்து போயிருக்கேன். ஏன்னா நான் பாலகுமாரனுடைய நண்பர். இவர் நான் வந்து எனக்கும் பாக்யராஜுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். அப்போ போய் பார்க்குற போது அவர் ஐடியா பண்ணுறாரு, இந்த படத்தை நான் பிராமின், ஆனால் சொல்லப்படுகிற செய்தி எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லணும், ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லணும். ஒரு யாரோ பிராமணிக்கல்ல இருக்க ஒரு மூட நம்பிக்கையோ அல்லது அவங்ககிட்ட இருக்க ஒரு அகற்றணும். ஜாதி எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, எல்லாரும் ஒன்று தான், பிறப்புக்குன்னு எல்லா உயிருக்குன்னு சொல்லணும். ஆனால் சொன்னால் விடுவாங்களா? நாம் வந்து நான் பிராமின், எடுக்க போகிறது பிராமின். அப்போ என்ன பண்ணணும்? அப்போது பாலகுமாரன் என்கிற பிராமினை ஒரு ரைட்டரை தூக்கி வச்சுக்கிறார். இது கதை, ஆனால் நீ டைரக்ட் பண்ணிட்டு. ஆனால் டைரக்ஷன் போது பல சமயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்யராஜ் தான் டைரக்ட் பண்ணுவார். பாலகுமாரனுக்கு பாட்டு எடுக்க வராது, மற்ற இதெல்லாம் சீலம் பண்ணுவார். அவர் அழகாக எழுதுவார். ஆனால் அவருக்கு ஒரு உயர்ந்த மரியாதை கொடுத்து அந்த படத்தை இயக்குனர் பாலகுமாரன் போட்டு இயக்குனர் மேற்பார்வைன்னு போட்டு இவரே டைரக்ட் பண்ணி முடித்தார். நான் டெய்லியும் நான் போயிருக்கேன். அவருடைய புத்தால்தனம் என்னென்னா, அந்த படம் நாம் மற்றவர்களை குறை சொன்னால் சிக்கலாயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆளை வந்து உட்கார வச்சு பிராமணயிசம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைடா, நீ மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி ஜெயிக்க வச்சார். அந்த நுட்பம் அந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய உத்திகளையும் யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாக்யராஜ் சொல்லி பெரிய வெற்றி அடைஞ்சார். இவர் வந்து நம்ம பாரதி ராஜா வந்து அப்படியே பண்ணியிருப்பார். நம்ம வேதம் புதிதில் வந்து சத்யராஜை வச்சு பண்ணியிருப்பார், தேவரை வச்சு பண்ணியிருப்பார். அதில் கூட விமர்சனம் வந்துச்சு. இது நம்ம நாளில் ஒரு விமர்சனம் வரல படம். கமர்ஷியலாகவும் எடுத்து கமர்ஷியலாக வச்சு 100 நாள் போச்சு. இப்படி ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கோபத்தை கூட ஒரு எளிமையாக்கி சாதாரண மனிதர்கள் மத்தியில் புரிஞ்சு ஒத்துக்கிட்டு நீங்கள் சரின்னு சொல்கிற அளவுக்கு திரைக்கதை எழுதுவார். அதுதான் அவர் இருக்கிற சாமர்த்தியம். அவருடைய கதாபாத்திரங்கள் முறை எளிமையாக இருக்கும். அவமானப்படுவாங்க, அவமானப்பட்டு பரவாயில்லன்னு மற்றவங்க மன்னிப்பாங்க. யாரையுமே குரூரமாக சண்டை போடவே படாது. இவங்க அடி வாங்குவாங்க, மற்றவங்களை மன்னிப்பாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. அதனால தான் அவர்கிட்ட இருந்து வந்த சிஷ்யர்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரியே கதை எழுதியிருப்பாங்க. வி சேகர்லாம் அந்த பட்டறையில் வந்தவர் தான். ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படிலாம் வந்துச்சு. அதெல்லாம் பாக்யராஜுடைய
அந்த அந்த அவருடைய எண்ணங்கள்லேருந்து வந்தது தான் அந்த கதைகள். நான் ஏன் பாக்யராஜ் ரமணா தெரியும் அப்படின்னா, முதல் முறையாக ஒரு புதிய வார்ப்புகளில் ஒரு ஒரு ஹீரோவாக மாறுறார். மாறி பெரிய ஹிட்டு கொடுக்குறார். அடுத்த படம் அவருக்கு கிடைச்சது வந்து தேநீர்னு ஒரு படம். நிறைய பேருக்கு தெரியாது ஒரு தகவல் அது. தேநீர்ன்ற படம் என்னன்னாக்கா, டி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் ரைட்டர் எழுதின ஒரு நாவல். ஊட்டியில் இருக்கிற தேயிலை பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் அவர்களை வச்சுக்கிட்டு எப்படி பணக்காரர்கள் வந்து சுரண்டி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லப்பட்ட ஒரு கதை. அதில் இவர் தேயிலை தோட்ட தொழிலாளியாக நடிக்கிறார். அதை ஜெயபாரதின்னு ஒரு டைரக்டர் இயக்குறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண குடிசைன்னு படம் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் தேநீர்னு படம் எடுக்கிறாங்க. இந்த சிபிஎம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலெக்ஷன் ஆஃப் த ஃபண்ட் எல்லாம் போட்டு அதை படமாக எடுக்கிறாங்க. அதில் நான் அசிஸ்டன்ட். நான் தான் புதிய வார்ப்புக்கு பிறகு ஊட்டியில் 14 நாட்கள் வந்து ஷூட்டிங் நடந்தது. அதில் பாக்யராஜ் ஹீரோவை நடித்தார். அவருக்கு நான் தான் வசனம் சொல்லி கொடுத்தோம். நிறைய பேர் தெரியாது. அந்த படம் பின்னாடி வந்து நின்று போச்சு. படம் காசில் நின்று போச்சு. அதில் நடித்த ஹீரோயின் தான் ஜெயபாரதி அவர் மனைவியை கட்டிக்கிட்டார். அந்த படம் நின்று போய் ரொம்ப காலம் கழித்து இந்த தராசு ஷியாம் இருக்கார் பாருங்க, அவருடைய முதலீட்டில் மறுபடியும் 2ஆம் பாகமாக படம் எடுத்து வைகை சந்திரசேகர் நடித்து அதை ஊமை விழிகள் படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பாதி வந்து பாக்யராஜ் நடிச்சிருப்பார், இன்னொரு பாதி அவனுடைய மகனாக வந்து சந்திரசேகர் நடித்து பண்ணியிருப்பார். அப்படி ஊமை விழாக வந்துப்பட்டது. ஆக அந்த புதிய வார்ப்புகள் காலகட்டத்தில் நான் தொடர்ச்சியாக அவரோட நான் படந்துக்கிட்டு இருக்கேன். நான் தாய்ப்பத்திரிலேருந்து வெளியில் வந்த பிறகு ஒரு பாக்யான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். ஆமாம், யோசிச்சு பாருங்கள். அவருக்கு வந்து என்ன, அவர் ரைட்டர், திரைக்கதையிலே எழுதக்கூடியவர். ஆனால் ஒரு பத்திரிகை நடத்தணும்னு தோணியிருக்கு. காரணம், அவர் கல்கண்டு ஆசிரியரை பார்த்து அவர் வந்தவர், ஒரு ஆதித்யனார் பார்த்து வந்தவர். படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய கருத்துக்களை ஒரு சினிமாவில் சொல்லிட்டு போகக்கூடாது, அது எழுத்துக்களாக பதிவு வைக்கணும். அந்த எழுத்துக்கள் தான் 100 ஆண்டு காலம் தாண்டி வாழும் அப்படின்னு சொன்னதுனால பாக்யான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அவரே ஆசிரியர் ஆனார். சஞ்சீவின்னு ஒருத்தர் துணை ஆசிரியர் வச்சுருந்தார். நீங்கள் பாக்யராஜ் பதில்கள்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு பதில்களும் ஒரு குட்டி கதை இருக்கும். நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு குட்டி கதையை சொல்கிற பாணியை உருவாக்கி பல வாசகர்களை வந்து கவர்ந்தார். இந்த குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, ராணி இவர்கள் மத்தியில், தாய் இந்த மத்தியில், குங்குமம் மத்தியில் பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு வாசகர்களை அவர் உருவாக்கினார். ஒரு படிப்பில் தகவல்களையும் வரலாறுகளையும் ஒரு குட்டி கதைகள் மூலமாக சொல்லி பதில் சொல்லி ஜெயிக்க முடிய சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணவர் எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு காலத்தில் பாக்யராஜ் மட்டும்தான். அது ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் மாத பத்திரிகை ஆரம்பித்தார், நாவல்கள்லாம் பண்ணார். ஆக அதுலேயும் பரிச்சாத்தமாக பண்ணி ஜெயிச்சதுனால தான் அவர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் அவர் தலைவராக பண்ணார். உள்ளே போயிட்டு எழுத்தாளர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், கதைகளை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு நின்று சண்டை போட்டு அவர் வந்து திருட்டு கதைகள் எடுத்தவங்களை பற்றி வாங்கி அவங்களுக்கு கதைகள் கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எளிமையாக இருப்பார், எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார், பழகிட்டே இருப்பார். அது அவருடைய மாண்பு. அதுதான் நான் பார்த்து அவர் கற்றுக்கிட்டது. எத்தனையோ காலங்கள் மாறினால் கூட அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சார். சரி, நம்மளுடைய திரைக்கதை பாடியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, வேறு காலம் வந்துடுச்சு அப்படின்னால தான் நடிக்க ஆரம்பித்து பல படங்கள் பண்ணி அவர் யதார்த்தமாக பண்ணி மலேசியாலெலாம் போய் நடிச்சிருக்கார். அவர் வந்து துணை முதல்வர்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். மிக பிரமாதமாக பண்ணியிருக்கார். அங்கே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நாமும் நம்முடைய இளைய தலைமுறையும் சிறப்பாக இருக்க வேண்டும்னா தன்னுடைய காலத்தை கடத்தினார்.